வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் காயத்ரி சுரேஷ். JGsis சமையல் சேனல் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஃபுட் ட்ராவலில் என்னுடன் பயணிக்கும் பல நண்பர்களுக்கு இன்று மனமார்ந்த நன்றிகள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், டைம் வேஸ்ட் பண்ணாமல். இந்த வாரம் ரவா கிச்சடி பண்ண போகிறோம். ஸ்பெஷலாக டேஸ்டியாக அண்ட் ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு இந்த வாரம் பார்க்கலாம். அதுக்கு 2 கப் ரவை எடுத்துக்கணும். பொன்னிறமாக எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வறுக்கிறோமோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பொன்னிறமாக இருக்கணும். எடுத்து பார்க்கும்போது பீச் மணல் மாதிரி உதிரியாக வரணும். அதுக்கப்புறமா பட்டாணி எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு அதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம அதை போட போகிறோம். மூன்று பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டு நல்லா வதக்கிடணும். வேணும்னா உப்பு போட்டு வதக்கிடலாம் ஸ்டார்டிங்லேயே. அதுக்கப்புறமா 3 தக்காளி, புதினா, கருவேப்பிலை, இஞ்சியை தட்டி போடணும், அரைக்கக்கூடாது. அரைச்சி போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆகி ஒரு மாதிரி ரொம்ப அதிகமான ஃப்ளேவர் கொடுத்துரும். அது மாதிரி இருக்காமல் இஞ்சியை நல்லா தட்டி போடணும். அதுக்கப்புறமா கேரட்ஸ் அண்ட் பீன்ஸ் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். உப்பு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டு சேர்த்து வதக்கினா சீக்கிரமாக அது ஸ்மாஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் பட்டாணி இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மஞ்சள் தூள் 1 பிஞ்ச், 2 டம்ளர் தண்ணி தேவைக்கு ஏற்று அப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு. நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா ரவையை நம்ம போடலாம். அவ்வளோதான். டக்குன்னு ரவையை போட்டுட்டு அதை மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், உடனே ரெடி ஆகிடும். 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ எடுக்கிற டைம் தான் ஆச்சு இதை செய்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சிம்பிளாக, ஈஸியாக அண்ட் டேஸ்டியாக இதை செய்யலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். அண்ட் என்னோடய மீல் மேக்கர் வறுவல் வீடியோ பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நியூட்ரிஷனல் லட்டுவோட வீடியோவோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்ம ரவா கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கே உதிரியாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ட்ரை பண்ணேன், மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய ஃபுட் ட்ராவல் நீங்களும் வருவீங்கன்னு ஆசைப்பட்றேன். என்னென்ன ஃபுட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம தேடுதலில் என்னோடய வீடியோவில் நீங்களும் பங்கெடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஒன்ஸ் அகெயின். பை பை, மீட் யூ இன் another video.